வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அமைப்பு. கதைக்குள்ள போலாமா? கொல்கட்டாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் வசித்து வந்தார் பொன்னம்பலம். அங்கிருக்கும் வசதி படைத்தவர்களில் அவரும் ஒருவராக திகழ்ந்தார். அவருக்கு திருமணமாகி ராதிகா என்ற ஒரு பெண் குழந்தை இருக்க, அவளுக்கு 3 வயதாகும் போது அவரது மனைவி கேன்சர் வந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள். ஒரே வருடத்தில் அவர் உறவினர்களின் வற்புறுத்தலால் சுந்தரி என்ற பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். சுந்தரி அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தது முதல் வழக்கம் போல் மூத்ததாரத்து மகளான ராதிகாவிற்கு சித்தி கொடுமைகள் ஆரம்பமாக. இதனால் பொன்னம்பலம் மிகவும் நொந்து போனார். ஒரு வருடத்தில் சுந்தரிக்கும் நேத்ரா என்ற பெண் குழந்தை பிறக்க, அந்த குழந்தையை பார்த்து கொள்ள ராதிகாவை பன்னியால் போல் நடத்தி வந்தாள் சுந்தரி. பொன்னம்பலம் எவ்வளவோ அவளுக்கு எடுத்து கூறியும் கேட்காமல் அவள் செய்த அட்டகாசத்தால் அவரும் ராதிகாவிற்கு 10 வயது இருக்கும் பொழுதே காலமானார். இருந்த ஒரு ஆதரவும் போய்விட ராதிகாவிற்கு சித்தி கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தது. நேத்ராம் அவளுடன் சேர்ந்து கொள்ள ராதிகா அந்த வீட்டில் ஒரு கொத்தடிமையாகவே மாறிப்போனாள். 10வதோடு படிப்பை நிறுத்திவிட்டு அவள் நிரந்தரமாக வேலைக்காரியாகவே மாற்றிவிட்டனர். நேத்ராவை மட்டும் டிகிரி படிக்க வைத்த சுந்தரி அவளுக்கு தேவையான உடைகள், நகைகள் என விதவிதமாக வாங்கி போட்டு அழகு பார்த்தாள். இதை ராதிகா ஏக்கத்தோடு பார்த்தாலே அவளுக்கு அடி உதைதான் மிஞ்சி கொண்டிருக்க, மிகவும் பயந்த சுபாவம் கொண்ட ராதிகா பெரும்பாலும் எதையும் பேசாமல் அமைதியாக இருந்து விடுவாள். இருவரும் வயதிற்கு வந்த பெண்களாகி நிற்க, தனது மகளுக்கு நல்ல வசதியான இடத்தில் வரனை தேடிக்கொண்டிருந்தாள் சுந்தரி. இதோ பாருங்கம்மா, உங்க பொண்ணு ஜாதகப்படி கன்னிகா தோஷம் இருக்கு என்று நேத்ராவின் ஜாதகத்தை பார்த்து கொண்டே கூறினார் ஜோசியர். அப்படின்னா என்ன ஜோசியரே, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் என்றாள் சுந்தரி பதட்டமாக. அப்படின்னா வீட்டுல அவளுக்கு மூத்ததா ஒரு கன்னி பொண்ணு இருக்கும்போது இவளுக்கு கல்யாணம் நடக்காது, அதுதான் கன்னி தோஷம். அப்படின்னா அவளை எங்கேயாவது துரத்தி விட்டா என்ன என்று அவசரமாக கேட்டாள். அப்பொழுது ஜோசியருக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த ராதிகாவின் முகம் அவளது சித்தியின் வார்த்தைகளை கேட்டது வாடி போனது. அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஜோசியர், அப்படிலாம் நீங்க துரத்தினாலும் உங்க பொண்ணுக்கு தோஷம் விடாது. ஏன்னா இவ என்ன யாரோவா, அவளோட அக்கா இல்ல என்று கேட்டார். அட, இவ எப்படி அவளுக்கு அக்கா ஆக முடியும்? இதோ பாருங்கம்மா, 2 பேரும் வேற வேற தாய் வயிற்றுல பிறந்திருந்தாலும் தகப்ப ஒண்ணுதானே, அதை நீங்க மாத்த முடியுமா சொல்லுங்க என்று அவளை சிரித்து கொண்டே பார்த்தார். சற்று நேரம் யோசித்த சுந்தரி, சரி அப்படின்னா என்ன செய்யறது என்று கவலையோடு கேட்டாள். அப்படி கேளுங்க, இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒரு வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அப்பதான் உங்க பொண்ணுக்கு தானா மாப்பிள்ள அமையும், அதுவும் நீங்க ஆசைப்படுறது போல என்று சிரித்தார். இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா ஜோசியரே? இல்லவே இல்லை. அப்ப நான் வரேம்மா என்று எழுந்து கொண்டார். அன்று மாலை கார்டன் ஏரியாவில் அமர்ந்து கொண்டு சுந்தரி ஏதோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க, என்னம்மா ரொம்ப பலமா யோசிக்கிறீங்க, எந்த கோட்டையை பிடிக்க என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்து தனது தாயின் அருகில் இருந்த சேரில் அமர்ந்தாள் நேத்ரா. அட நீ வேற ஒண்ணு, பேசாம இரு நேத்ரா, நானே கடுப்புல இருக்கிறேன் என்று சலித்து கொண்டாள். என்னம்மா என்னாச்சு? அது தாண்டி காலையில அந்த ஜோசிய சொல்லிட்டு போனாரு, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறேன். அட, அந்த ராதிகாக்கு கல்யாணம் பண்ணணும், அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகும்னு அந்த ஆள் உளறிட்டு போனார்னு சொன்னீங்களே, அதை நினைச்சா டென்ஷனா இருக்கீங்க? அட நீங்க வேறம்மா, இதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த ஆளு சும்மாவே எதனா சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏய், அதெல்லாம் நம்ம சாதாரணமா எடுத்திருக்க கூடாதுடி. அவரு சொன்னது போல உனக்கும் நம்ம பாக்குற வரலாம் தள்ளி போயிட்டு தானே இருக்கு. நாமளும் எத்தனை இடத்துல மாப்பிள்ளைய பார்த்தோம், ஆனா ஒன்னாவது அமைதா? உனக்கு என்ன அழகு இல்லையா, நமக்கு அந்தஸ்து இல்லையா? உங்க அப்பா சொத்து பூரா அந்த கழுதைக்கு கூட போக கூடாதுன்னு திட்டம் போட்டு அவளை எதுவும் தெரியாம வளர்த்துட்டு வரேன். சரிம்மா, அதுக்காக இப்ப என்ன செய்ய போறீங்க? பேசாம அந்த பொண்ணுக்கு எவனையாவது பார்த்து கட்டி வைக்க வேண்டியதுதான். என்னம்மா, இவளுக்காக எங்க போய் மாப்பிள்ளைய தேடுவீங்க? ஆமா, தேடுறாங்க. ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் நமக்குன்னு கிடைக்காமலா போவான்? இது காரை எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் சுத்தனா கண்டுபிடிச்சிடலாம் என்றால் திமிராங்க. என்னம்மா சொல்றீங்க? இவளுக்கு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமாண்டி, இவளுக்கு பின்ன என்ன குபேரனையா கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்ற? அப்படிலாம் வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா கழுது அப்புறம் நம்மள மதிக்க மாட்டா. இவளை எவனாவது வசதி இல்லாதவனுக்கு தான் கட்டி வைக்கணும். அப்பதான் 2 பேரும் நமக்கு அடங்கி உடங்கி கிடப்பாங்க. தப்பி தவறி படிச்சவனை கட்டி வச்சா
அப்புறம் அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து தானே, அதுல இவளுக்கும் பங்கு கொடுக்க சொல்லு அப்படி இப்படின்னு எதனா நோண்டுவான். அதெல்லாம் எதுக்கு, பேசாம இவளை எங்கேயாவது பிடிச்சி தள்ளிடுவோம். அப்புறம் உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நாம நிம்மதியா செட்டில் ஆகிடலாம். ஓகேம்மா, இதுவும் நல்ல ஐடியா தான் என்றாள் நேத்ரா. இதையெல்லாம் ஜன்னல் ஓரம் நின்று கேட்டுக்கொண்டிருந்த ராதிகா அமைதியாக கண்களை துடைத்தபடி உள்ளே சென்று விட்டாள். ஒரு வாரம் சென்றது. அன்று சுந்தரியும் நேத்ராவும் ஷாப்பிங் சென்று விட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க அவர்களது கார் டயர் பஞ்சரானது. நேத்ரா வண்டியில் இருந்து இறங்கி பார்த்து விட்டு, ச, இந்த மாதிரி ஸ்லம் ஏரியால தான் வந்து டயர் பஞ்சர் ஆகணுமா, ஒரே நாத்தம் வேற, குடலை புடுங்குது என்று முணுமுணுத்து கொண்டிருந்தாள். என்ன நேத்ரா, என்னாச்சு என்று காரின் உள்ளிருந்து கேட்டாள் சுந்தரி. டயர் பஞ்சர்மா, இங்க எங்க மெக்கானிக் ஷாப் இருக்குன்னு தெரியல என்று சுற்றி பார்த்தாள். தெரியலையேடி என்று சலிப்போடு கூறிக்கொண்டே சுந்தரியும் இறங்க, மேடம் என்னாச்சு என்ற ஒரு இளைஞனின் குரலை கேட்டு இருவரும் பட்டன திரும்பினர். 6 அடி உயரத்தில் ஒரு கம்பீரமான இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் இருவரும். மேடம் என்னாச்சு என்று மீண்டும் அவன் கேட்க, நீ தமிழாளா என்று கேட்டாள் சுந்தரி. ஆமா மேடம். சரி, காருக்கு என்னாச்சு என்று காரை உற்று பார்த்தார். பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கார் நின்று போச்சு, இங்க இறங்கி நிக்க கூட முடியல. இந்த ஜனங்க எப்படிதான் இங்கே இருக்காங்களோ, அதை பாரு, இங்கே சமைச்சு வர சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு வர இருக்காங்க என்று முகத்தை சுளித்தபடி சுட்டி காட்டினாள் சுந்தரி. என்னம்மா செய்யறது, ஏழையா பிறந்தவங்களுக்கு இதுதான் சொர்க்கம் என்று மெலிதாக சிரித்தான். அப்படின்னா நீயும் இந்த இடத்த சேர்ந்து வந்தானா என்று கேட்டாள் சுந்தரி. ஆமா என்று அவன் தலையாட்ட இருவரும் அருவருப்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதை கவனித்த அந்த இளைஞன், சரி மேடம், இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயும் மெக்கானிக் ஷெட் இல்ல, வேணும்னா ஒண்ணு செய்வோம், வண்டியில ஸ்டெப்னி இருக்கா என்று கேட்டான். இருக்கு என்றால் நேத்ரா முகத்தை திருப்பி கொண்டு. ஜாக்கி, இருக்கு இருக்கு. சரி, நானே மாத்துறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என்றான். இந்த வேலையெல்லாம் கூட உனக்கு தெரியுமாப்பா என்று கேட்டாள் சுந்தரி. தெரியுமா, எங்களை போல ஆளுங்க வயிற்று பொழப்புக்கு எல்லாம் கத்து வச்சுப்போம், ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு கையை கொடுக்கும், இதுலயே அப்படி பொழப்பு போகுது என்று சிரித்தார். அது சரி, நல்லாதான் பேசுறியே, உன் வாய் சாமர்த்தியம் கையில இருக்கான்னு பார்ப்போம் என்றாள். அந்த இளைஞன் சிரித்து கொண்டே கடகடவென தனியாளாகவே கார் ஸ்டெப்னியை மாற்றி வண்டியை ரெடி செய்ய அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் இருவரும். கார் தயாரானதும் நேத்ரா வண்டியில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தாள். சுந்தரி தனது பர்சில் இருந்து 1000 ரூபாய் எடுத்து அவனிடம் கொடுத்து கொண்டே, பரவாயில்லப்பா, நீ சாமர்த்தியசாலிதான். ஆமா, உன் பேர் என்ன என்று கேட்டாள். மோகன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அவனை உற்று பார்த்தவாறு கேட்டாள். அம்மா என்னம்மா, சீக்கிரம் வாங்க என்று நேத்ரா ஹார்ன் அடிக்க, இரு வரேன் என்று குரல் கொடுத்து விட்டு, சொல்லுப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று மீண்டும் கேட்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த மோகன், அட என்ன மேடம், எனக்கு போய் கல்யாணமா, அதெல்லாம் ஆகல என்றான் சற்று வெட்கத்தோடு. ஏன், உனக்கு என்ன குறைச்சல் என்று சுந்தரி கேட்க, அட போங்க மேடம், கேலி பண்ணிக்கிட்டு, எனக்கெல்லாம் யாரு மேடம் பொண்ணு கொடுப்பாங்க, 10வது கூட சரியா படிக்கல, ஏதோ வயிற்று பழப்புக்காக இது போல கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்பா அம்மா யாரும் இல்லாத அனாதை, என்ன யாரு கட்டிப்பா? கட்டிப்பா, கண்டிப்பா கட்டிப்பா, கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட வந்து நான் உன்னை பாக்குறேன். சரி, உன் வீடு எது என்று கேட்டாள். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் என்று அங்கிருந்த ஒரு சிறிய ஓட்டு வீட்டை காண்பித்தான். அதை சுற்றி ஒரே குப்பையாக இருந்தது. அதை பார்த்து முகத்தை சுளித்தவாறு, அங்கேயா இருக்கிற, அந்த குப்பல ஒரே நாத்தமா இருக்குமே என்று கேட்டாள். ஆமா மேடம், என்ன செய்யறது, நான் பிறந்ததும் எங்க அம்மா என்ன குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் இங்க இருந்தவங்க போறவங்க வரவங்கன்னு எனக்கு சாப்பாடு கொடுக்கறது தண்ணி கொடுக்கறதுன்னு அப்படியே வளர்ந்துட்டேன். எத்தனையோ நாள் நான் குளிர்லையும் வெயிலையும் வாடிட்டப்பெல்லாம் அந்த குப்பை தொட்டி தான் எனக்கு ஆதரவா அடைக்கலமா இருந்திருக்கு. அதனாலதான் எனக்கு அந்த குப்பெல்லாம் நாத்தமா தெரியாது. அப்புறம் விவரம் தெரிஞ்சதோ அது பக்கத்திலேயே ஒரு ஷெட்டு போல போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஓட்டு வீடா கட்டிக்கிட்டேன் என்று சிரித்தார். சரிப்பா, கூடிய சீக்கிரம் அந்த வீட்டுல விளக்கேத்த உனக்கு ஒரு துணையோட வந்து உன்னை பாக்குறேன் என்று கூறிவிட்டு சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் மோகன். கார் வீரனை கிளம்பியது.
என்னம்மா, அந்த ஆளு கூட நின்று இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்த என்று நேத்ரா சலிப்போடு கேட்க, சம்பந்தம் பேசிட்டு இருந்தடி என்று சிரித்தாள். என்னது சம்பந்தமா? ஆமாண்டி, அந்த ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன். யாரு மாப்பிள்ள? வேற யாரு, அந்த மோகன் பையதான். அம்மா, என்ன சொல்ற? அந்த பையனா? அவனுக்கு ராதிகாவை கட்டி கொடுக்க போற? அவனே இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கான், இங்க வந்து அவ எப்படி இருப்பா? ஆமாண்டி, அவ என்ன பெரிய மகாராணியா? அந்த அனாதைக்கு இந்த அனாதை சரியான ஜோடியா இருப்பான். அம்மா, அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? அவன் மட்டும் என்ன அப்படியே டபுள் டிகிரி படிச்சுட்டு பெரிய ஆபீசர் உத்தியோகமா பாக்குறா? அது 10வது, இது அது கூட இல்ல. ஜோடி பொருத்தம் சரியாதான் இருக்கும் என்று சிரித்தாள் சுந்தரி. ஆமா ஆமா, அந்த வேலைக்காரிக்கு இந்த வெத்து பையன் சரியான ஜோடிதான் என்று நேத்ராவும் சிரித்தாள். பிறகு ஒரே மாதத்தில் மோகனிடம் நைஸாக பேசி வீட்டிற்கு வரவழைத்து ராதிகாவை காண்பித்து அவர்கள் இருவருக்கும் சிம்பிளாக கோவிலில் திருமணம் செய்து வைத்தாள் சுந்தரி. அன்று தனது கணவனுடன் புறப்பட்ட ராதிகா தனது தந்தையின் போட்டோவிற்கு மலர்கள் தூவி வணங்கி எழுந்தாள். அப்பா, இது நாள் வர சித்தி என்ன பண்ண கொடுமையெல்லாம் நான் தாங்கிக்கிட்டேன். அவங்க வாங்கி கொடுத்த துணிங்க நல்லா இல்லைன்னாலும் போட்டுக்கிட்டேன். அவங்க சாப்பிட்டு எனக்காக கொடுத்த மிச்ச சாப்பாட்டை எதுவும் சொல்லாம சாப்பிட்டேன். இன்னைக்கு அதே போல அவங்க பார்த்த மாப்பிள்ளைய பேசாம கட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் பேசி இங்க எதுவும் நடக்க போறதில்ல. ஆனா எனக்கு உங்க மேலேயும் அந்த ஆண்டவன் மேலேயும் அதிகமா நம்பிக்கை இருக்கு. இவங்க எனக்காக எது கொடுத்தாலும் அது ஆண்டவன் எனக்காக படைக்கப்பட்டது, எனக்கு அவர் கொடுத்ததுன்னு சந்தோஷமா ஏத்துப்பேன். அது போல இதையும் ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே எனக்கு வழியை காட்டட்டும் என்று கண்களை துளைத்தபடி மோகனுடன் புறப்பட்டாள். ஒரு வழியாக அவளை வழி அனுப்பிவிட்டு நிம்மதி அடைந்தனர் சுந்தரியும் நேத்ராவும். வாராதிகா, இதுதான் நம்ம வீடு, உள்ளவா என்று அவளை அந்த ஓட்டு வீட்டின் உள்ளே அழைத்து சென்றான் மோகன். இதுவரை அவனிடம் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்த ராதிகா வலது கால் எடுத்து வைத்து மெதுவாக அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே உள்ளே வந்தாள். என்ன அப்படி பாக்குற? இது ஒண்ணு பெரிய அரண்மனை எல்லாம் இல்ல, சின்ன குடிசைதான். ஆனா இதுல நான் ராஜா போல வாழறேன். என்னை இங்க அதிகாரம் பண்ணவும் அடக்கி வைக்கவும் யாரும் இல்லை என்று சிரித்து கொண்டே அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தான். பரவாயில்ல, நீங்க கொடுத்து வச்சிருதான் என்று முணுமுணுத்தாள். என்ன என்ன சொன்ன என்று அவன் கேட்டுக்கொண்டு அவளை உற்று பார்க்க, ஒன்னும் இல்லை, நீங்க கொடுத்து வச்சிருதான்னு சொன்னேன். நீங்க வாழறது சின்ன குடிசையா இருந்தாலும் இங்க நீங்க தான் ராஜா. ஆனா பெரிய பங்களால நான் இது நாள் வர வளர்ந்திருந்தாலும் அங்க அடிமையா தான் இருந்தேன் என்று பெருமூச்சு விட்டாள். அப்படின்னா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்று ஆச்சரியமாக கேட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்க அம்மா அப்பாலாம் யாரும் இல்லையா? உங்க சித்தி கிட்ட என் கதையை சொன்னனே, அவங்க சொல்லலையா? இல்ல, இவருதான் மோகன், இவருதான் நீ கட்டிக்கணும்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். என்ன ஏது, நான் என்ன பண்றேன் அதெல்லாம் எதுவும் கேட்கலையா? இல்ல, எப்பவுமே எனக்கு அப்படிலாம் கேட்டு பழக்கம் இல்லை, எந்த விஷயத்திலையும். அவளை பரிதாபமாக பார்த்த மோகன், நீ எப்போ இப்படிதானா என்று கேட்டார். எங்க அப்பா இறந்ததுல இருந்து இப்படிதான். மோகன் அமைதியாக தலையாட்டினான். சரி, இனிமேலும் நீ அப்படி இருக்க வேண்டாம். இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம். ஏன்னா இது உன் வீடு. இங்க உன் அதிகாரம் பண்ண யாரும் இல்லை. மாமியார் பிரச்சனை இல்லை, நாத்தனார் கொடுமை இல்லை, மாமனார் தொல்லை இல்லை. இங்க எல்லாமே நான் தான் என்று சிரித்தான். அப்படின்னா என்று அவனை அதிர்ந்து பார்த்தாள். ஏய், தப்பா எடுத்துக்காத, இங்க நான் தான் உனக்கு எல்லான்னு சொல்ல வந்தேன் என்று அவள் தோள்களை பிடித்து கொண்டான். முதலாக ராதிகா வெட்கத்தோடு சிரித்தாள். அப்பா, நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? நான் உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடி 4-5 வாட்டி பார்த்தேன், அவ்வளவுதான். அப்பெல்லாம் கூட நீ என்னை நிமிந்து கூட பார்க்கல. உன் முகத்திலையும் சிரிப்பே இல்லை. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சுது உங்க சித்தியோட குணத்தை பத்தியும் உன் தங்கச்சியோட நடவடிக்கையும். இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட இருக்கிற உனக்கு சிரிப்புன்றதே தெரியாம இருக்கிறதுல ஆச்சரியம் ஒண்ணு இல்லை என்றான். ஆமா, அது என்னவோ உண்மைதான் என்றால் அமைதியாக. சரி, இனிமேலும் நீ தினமும் இங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்னால முடிஞ்ச அளவு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறேன், சரியா? நாம இன்னையிலிருந்து ஆனந்தமா ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்போம் என்றான். அவனை அன்போடு பார்த்து கொண்டு தலையாட்டினாள். அன்றிலிருந்து மோகன் அவளை நன்றாக பாசமாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். அன்பு என்ற வார்த்தையே அவள் வாழ்வில் இருந்து நீக்கப்பட்ட ஒன்றாக இருந்த நிலையில்
மோகனிடமிருந்து கிடைத்த அந்த அன்பு அவளை மிகவும் பரவசப்படுத்தியது. முதலில் அந்த சூழ்நிலை, இடம் எதுவும் பிடிக்காமல் இருந்த ராதிகாவிற்கு மோகனிடம் இருந்து கிடைக்கும் அன்பால் அவன் வாழும் அந்த இடம் அவளுக்கு சொர்க்கமாகவே தெரிந்தது. மோகனும் அவளை அடிக்கடி வெளியே அழைத்து செல்வதும், அவள் ஆசைப்பட்டு கேட்கும் ஐஸ்கிரீம், சுண்டல் வாங்கி தருவதும், கோவிலுக்கு அழைத்து செல்வதும், அவளுக்கு பிடித்த மல்லிகை பூவை வாங்கி தலை நிறைய அவனை வைத்து விடுவதும், இருவரும் ராத்திரியில் கட்டிலை வெளியே போட்டுக்கொண்டு நிலா வெளிச்சத்தில் சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் ஊட்டி கொண்டு சாப்பிடுவதும் என இருந்தனர். அவன் செய்யும் ஒவ்வொன்றையும் அவள் சிறு குழந்தையை போல் ரசிக்க மோகனுக்கும் அவள் பேரில் காதல் கூடிக்கொண்டிருந்தது. அன்று காலை அவன் வேலைக்காக வெளியே கிளம்பி கொண்டிருக்க அவர்கள் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. அதில் இருந்த சுந்தரியும் நேத்ராவும் இறங்கினர். அவர்களை பார்த்த ராதிகா ஓடி வந்து அவர்களை வரவேற்றாள். இருவரும் அருவருப்போடு உள்ளே சென்று அந்த கட்டிலில் அமர்ந்தனர். ராதிகா அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராதிகா, எனக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணி கூட குடிக்க பிடிக்காது. எனக்கு இங்க இருக்கவே எப்படியோ இருக்கு. ஆமா, சீக்கிரமா அந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு வாமா, நான் கார்ல போய் ஏசி போட்டுட்டு உக்காடுறேன் என்று கூறிவிட்டு காரில் சென்று அமர்ந்து கொண்டாள் நேத்ரா. அவளை பார்த்து மெலிதாக புன்னகை செய்தான் மோகன். அதை கவனித்த சுந்தரி, மோகன், அது ஒன்றும் தப்பா எடுத்துக்காதப்பா, அவ அப்படியே வசதியா வளர்ந்த பொண்ணு இல்ல, அதுதான் அவளுக்கு இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காது. அவ்வளோ ஏன், இந்த மாதிரி சேரி ஆளுங்கள்னாலே அவளுக்கு அலர்ஜி. அவங்க தூரமா வந்தாலே ஒதுங்கி ஓடுவா. ஏதோ என்னோட வற்புறுத்தலால வந்தா. சரி, அது இருக்கட்டும். ராதிகா, இந்தா, அடுத்த மாசம் நம்ம நேத்ராக்கு கல்யாணம், நீயும் மோகனும் கண்டிப்பா வந்துடணும் என்று பத்திரிகை கொடுத்தாள். அப்படியா? என்ன சித்தி, சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை யாரு என்று அவளாக கேட்டாள் ராதிகா. மாப்பிள்ளை பெரிய பிசினஸ்மேன். அவங்களுக்கு கொல்கட்டால 2 பெரிய கம்பெனிங்க இருக்கு தெரியுமா. நம்ம நேத்ராவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இங்க இருக்கிறதுலயே பெரிய ஹோட்டல்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க. அப்படியா? பரவாயில்லையே, அப்ப அவங்க வசதியானவங்க தான் போல இருக்கு என்றான் மோகன். ஆமா, பின்ன 2 கம்பெனிக்கு ஓனர்னா சும்மாவா? அதுக்கெல்லாம் அவரும் அவங்க அண்ணனும் தான் வாரிசு. மாப்பிள்ளை கூட நிறைய படிச்சிருக்காரு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆமாமா, எங்களுக்கு எதுக்கு மேடம் அதை பத்தி என்றான் மோகன். சரி, நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடும் சித்தி என்றாள் ராதிகா மகிழ்ச்சியாக. 2 நாள் இல்ல, 1 வாரம் முன்னாடியே வந்துடணும் என்றாள் சுந்தரி. மோகன் ஆச்சரியமாக அவளை பார்க்க, ஆமா, அவங்க வேலையெல்லாம் நீங்க தான் எடுத்து செய்யணும். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் எல்லாம் எடுத்து ஏறக்கட்ட செய்யணும், நிறைய வேலை இருக்கும். அதனால 1 மாசம் நீங்க அங்கதான் இருக்கிறது போல இருக்கும். அதுக்கு தகுந்தா போல வந்துடுங்க. சாப்பாடெல்லாம் அங்கதான், துணிங்க மட்டும் இப்ப நான் எடுத்துக்கிட்டு வரல. அப்புறம் கல்யாணத்தப்ப வாங்கி கொடுக்குறேன், சரியா என்றாள். ராதிகாவின் முகம் சுருங்கியது. என்னதான் ஒரு வேலைக்காரியா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்கு மூத்த மருமகன்னு கூட மரியாதை இல்லாம இவரையும் இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே என்ன மனதிற்குள் நொந்து கொண்டாள். சரி மேடம், அதனால என்ன இருக்கு, நாங்க 1 வாரம் முன்னாடியே வந்துடுறோம் என்று மோகன் ஜோராக தலையாட்டினான். ராதிகாவிற்கு இது பிடிக்கவில்லை. அன்றிரவு அவள் திருமணத்திற்கு போக வேண்டாம் என்றும் அங்கே அவனை அவமானம் செய்வார்கள் என்றும் எவ்வளவோ இழுத்து கூறி அடம் பிடிக்க மோகன் அவளை சமாதானம் செய்து அழைத்து சென்றான். 1 வாரம் மோகனுக்கும் ராதிகாவிற்கும் வீட்டில் வேலைகள் சரியாக இருக்க தன்னுடன் சேர்ந்து மோகனும் கஷ்டப்படுவதை அவளால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் மோகன் இதை சந்தோஷமாக செய்வதை பார்த்து அமைதியாக இருந்தாள். திருமணமும் ஜோராக நடந்து விமலும் சுந்தரிக்கு மாப்பிள்ளையாக அவளுக்கு பெருமை பிடிபடவில்லை. தனக்கு கிடைத்த மாப்பிள்ளை பற்றியும் அவனுடைய அந்தஸ்து, படிப்பை பற்றியும் வந்திருந்த அனைவரிடமும் பீற்றி கொண்டிருந்தாள் சுந்தரி. விமல் 1 வாரம் சுந்தரி வீட்டில் தங்கியிருக்க அப்பொழுது மோகனையும் ராதிகாவையும் சுந்தரி நேத்ராவுடன் சேர்ந்து அவனும் அவமதித்துக் கொண்டிருந்தான். ராதிகாவிற்கு இது ஒன்றும் பிடிக்காமல் இருக்க நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று மோகனிடம் அடம் பிடித்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் பொறுத்துக்க ராதிகா, உங்க சித்தி தான் நம்ம கிட்ட அவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து கேட்டுக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யாம எப்படி போறது, கொஞ்சம் இரு என்று அவளை சமாதானம் செய்தான் மோகன். என்னவோ போங்க சித்தி, நம்ம வீட்டுல வந்து நம்மள உதவி கேட்டாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நேத்ரா கூடயும் அவங்க மாப்பிள்ளை கூடயும் சேர்ந்து ரொம்ப தான் உங்களை கேவலப்படுத்துறாங்க. என்னை எது பண்ணாலும் பரவாயில்ல, உங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருந்தா என்னால பார்க்க முடியாதுங்க. நமக்கு என்னங்க அங்க குறைச்சல்,
கூலி வேலை பார்த்தாலும் நாம் அங்க கௌரவமா தானே இருக்கோம் என்றாள். சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்க என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, ஏ மோகன் என்ற விமலின் குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அங்கு சென்றனர். என்னடா இது, இங்க இருக்கிற காஃபி கப்ப அப்பவே உள்ள கொண்டு போன்னு சொன்ன, பாரு அது காலையில இருந்து இங்கே இருக்கு, இதெல்லாம் சரியா செய்யாம அங்க என்ன 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்களா என்று கத்தினான். தோ ஒரே நிமிஷம் என்று மோகன் ஓடி போய் அதை எடுக்க பட்டன் அவன் கை தவறி விமலின் சட்டையில் அந்த காஃபி சிந்தியது. அடடா என்று மோகன் அதை அவசரமாக துடைக்க, ச தள்ளிப்போ, எங்கேயோ குப்பை கடல இருந்துட்டு வந்துட்டு என் மேல கைய வைக்கிறியா உன்ன என்று பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தான். என்னங்க என்று ஓடி வந்த ராதிகா மோகனை பிடித்து கொள்ள அவளுக்கு துக்கம் தொண்டை அடைத்து வாயில் வார்த்தைகள் வராமல் துடித்து போனாள். விமலை முறைத்தபடி வாங்க போலாம் என்று மோகனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்று விட்டாள். ஆமா, பெரிய ரோஷக்காரி, ஒரு குப்பைக்காரன், ஒரு வேலைக்காரி, இதுங்களுக்கு கோபத்தை பாரு என்று சிரித்தாள் நேத்ரா. சரியா சொன்ன டார்லிங் என்று விமலும் சிரிக்க, இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு எதனா கொடுக்கணுமேன்னு இருந்தேன், நல்ல வேலை எப்படியோ கோவத்துல பேசாம போயிட்டாங்க, அது வர லாபம்தான் விடு என்று சிரித்தாள் சுந்தரியும். அன்றிரவு ராதிகா கோபத்தோடு அழுது கொண்டே வெளியாமந்திருக்க அவளுக்கு விளையாட்டு காட்டி சிரிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் மோகன். பிறகு ஒரு வழியாக அவள் சமாதானமாக இருவரும் சிரித்தபடி உள்ளே சென்றனர். 1 வாரம் சென்றது. அன்று அவசரமாக வீட்டிற்கு வந்த மோகன், ராதிகா நாம நாளைக்கு ஒரு முக்கியமான விழாக்கு போனோம், என்னோட நீல சட்டைய தோச்சு போட்டுடு, அப்படியே நீயும் இந்த புடவையை கட்டிக்க என்ற பையிலிருந்து ஒரு பார்டர் வைத்த காட்டன் புடவை எடுத்து கொடுத்தான். என்னங்க எதுக்கு இதெல்லாம், என்ன விழா நடக்குது, நாம எங்க போறோம் என்று கேட்டாள் ராதிகா. அதுவா, நாளைக்கு இங்க நம்ம குப்பத்து கிரவுண்ட்ல பெரிய மீட்டிங் நடக்குது. ஆமா, நேத்தே போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க, யாரோ பெரிய மனுஷனோட போட்டோலாம் ஒட்டியிருந்தாங்களே, என்னங்க அது என்று கேட்டாள். அதுவா, அந்த போஸ்டர்ல இருந்தாரே அந்த பெரியவர், அவருதான் இந்த குப்பத்தை மாத்த போற பெரிய மனுஷன். என்னங்க சொல்றீங்க? ஆமா ராதிகா, அவரு பெரிய பணக்காரரான், அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கான், இங்க மட்டும் இல்ல, சென்னையில, மும்பையில, டெல்லி, அப்புறம் வெளிநாட்டுல கூட நிறைய கம்பெனிங்க இருக்கான். அவர் இங்கதான் பிறந்து வளர்ந்தாராம். அவருக்கு இந்த குப்பத்தை எப்படியாவது மாத்தி இங்க இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும், அப்புறம் இங்க உள்ள ஆளுங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசையாம். அதுக்கான முயற்சியா தான் 2 வருஷமா எடுத்துக்கிட்டு இருந்தாராம். இப்பதான் அதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்து முடிஞ்சுதான். அதுதான் அந்த சந்தோஷமான செய்திய சொல்ல அவரே நாளைக்கு இங்க வராராம். நம்ம மேஸ்திரி தனபாலில, அவருக்கு கூட அந்த பெரியவரை தெரியுமா, என் அவர்கிட்ட அறிமுகம் செய்யறேன்னு சொன்னாரு, அப்படியே உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. பாராதிகா, நம்ம அங்க போய் அந்த பெரியவரை பார்க்கலாம், அவர் தயவால நமக்கும் வீடு கிடைக்க போகுது, அப்படியே அதனா வேலைக்கும் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு, அப்புறம் என்ன நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா, சரிங்க, நானும் நாளைக்கு வரேன் என்றாள். சரி சரி, நாளைக்கு நம்ம குப்பத்து ஜனங்க மட்டும் இல்ல, பத்திரிக்கைக்காரங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வராங்களாம். உங்க சித்தியும் அந்த விமலும் கூட வரதா கேள்விப்பட்டேன். அவங்க எதுக்கு வராங்க? அட, ஒரு குப்பத்தையே மாத்த போற பெரிய மனுஷனை பார்க்க விமல் போல கம்பெனி ஆளுங்க பெரிய மனுஷங்களாம் வராமலா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எதனா இருக்கும். அப்படியா, அப்பனா நான் வரலங்க. ஏய், அவங்க எங்கேயோ விஐபி சேர்ல உட்காந்துருப்பாங்க, நீ பாட்டுக்கு நம்ம ஆளுங்க கூட நில்லு. அப்ப நீங்க? நான் தனபால் கூட இருப்பேன், அப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், அது வரை நீ நம்ம பரிமளாக்கா கூட இரு என்றான். சரிங்க என்று தலையை ஆட்டினாள். மறுநாள் அந்த குப்பத்தில் இருக்கும் பெரிய கிரவுண்டில் போடப்பட்டிருந்த மேடையின் அருகே மக்கள் அலைமோதி கொண்டு ஆர்வத்தோடு காத்திருக்க விஐபிகள் கார்கள் வரிசையாக வந்து கொண்டிருந்தன. போலீஸ்காரர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவதிப்பட விஐபிக்கள் வரிசையில் விமல், நேத்ரா, சுந்தரியும் அமர்ந்து கொண்டிருந்தனர். நேத்ரா, இந்த பிக் ஷாட் சோமநாதனை மட்டும் நாம இன்னைக்கு பார்த்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டா அதை விட பெரிய பாக்கியமே வேற இல்ல என்றான் விமல். அப்படியா, என்னங்க சொல்றீங்க, அவ்வளவு பெரிய ஆளா அவரு என்று கேட்டாள் நேத்ரா. என்ன அப்படி கேட்டுட்ட? அவருதான் நம்ம நாட்டிலேயே உள்ள பெரிய பணக்காரங்கள்ல முதல் 5 இடத்துல இருக்கிறவரு. அவருக்கு இல்லாத பிசினஸ் இல்ல. இவரோட கான்ட்ராக்டுக்கு நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா, ஒரு வாட்டி கூட கிடைக்கல. இந்த குப்பத்துல உள்ள குடிசைய மாத்தி புது வீடுங்க கட்டி கொடுக்கற இந்த கான்ட்ராக்டாவது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். அதுதான் இந்த வாட்டி அவர் அமெரிக்கால இருந்து
நேர்லயே இதுக்காக வராருன்னு தெரிஞ்சதும் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சா வாவ், நம்ம எங்கேயோ போயிடலாம் என்றார். அப்படியா, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாட்டி இது கிடைக்கும் என்றாள் நேத்ரா. ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு அதிர்ஷ்டசாலி. பாருங்க, அவ வந்த நேரம் இந்த வாட்டி இந்த கான்ட்ராக்ட உங்களுக்கு தான் கொடுப்பாங்க என்றாள் சுந்தரி. அம்மா, அங்க பாரு அந்த ராதிகாவ, அவ என்ன இங்க பண்றா என்று அங்கு ஓரமாக நின்று மேடை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ராதிகாவை காண்பித்தாள் நேத்ரா. ஏய், என்னடி இப்படி கேக்குற? இங்க உள்ள குடிசைய தானே மாத்தி வீடு கட்டி கொடுக்க போறாங்க. அவங்க வீடு இங்க தானே இருக்கு, அவங்களுக்கும் வீடு கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவ வந்திருக்கா. ஒரே அப்பனுக்கு பிறந்தாலும் நீ எங்க இருக்கிற, அவ எங்க நிக்கிறா பாரு. அதுதான், யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். அதுக்கெல்லாம் அமைப்பு வேணும் என்றாள் சுந்தரி. ராதிகாவை பார்த்து நேத்ராவும் விமலும் கேலியாக சிரித்துக் கொண்டிருந்தனர். ராதிகா பரிமளத்துடன் அந்த கூட்டத்தில் நின்று மேடையில் வந்து அமர்ந்து கொண்டிருந்த பெரிய மனிதர்களை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள். இடையிடையே தனது கணவனை காணாமல் தேடிக்கொண்டிருந்தாள். விழா ஆரம்பமாகி சோமநாதனை பற்றியும் அவர் ஏழை மக்களுக்கு செய்யும் சேவையை பற்றியும் ஒவ்வொருவராக மைக்கில் பெருமையாக பேசிக் கொண்டிருக்க இறுதியில் சோமநாதனும் வந்து பேசினார். அனைவருக்கும் பொதுவாக வணக்கங்கள் கூறி சற்று நேரம் தன் திட்டத்தை பற்றி பேசிவிட்டு, இதுக்கு முக்கியமான காரணமே என் மகன் வருண் தான். அவனை பத்தி இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே அமெரிக்காவுக்கு படிக்க போயிட்டான். அதுக்கப்புறம்தான் நானும் அவன் கூட போயிட்டேன். ஆனாலும் என் மகனுக்கு அவன் சொந்த நாடான இந்தியா தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்டையும் இது போல பெரிய வல்லரசு நாடா மாத்தணும். அங்க ஏழைங்களே இருக்கக்கூடாது, யாருமே வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு அடிக்கடி சொல்லுவான். நானும் அவன் ஏதோ சின்ன வயசுல அப்படி விளையாட்டுத்தனமா சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவன் படிப்பை முடிச்சதும் அவன் கிட்ட நான் எல்லா பொறுப்பும் கொடுத்தப்ப முதல் வேலையா அவன் இந்த திட்டத்தை தான் என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் எனக்கு முன்னாடியே 1 வருஷமா இங்க வந்து தங்கியிருந்தான் என்றார். அப்படியா அப்படியா என்ற அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆச்சரியமாக கேட்டுக்கொள்ள, ஆமா, அவனை பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவன் இங்க சோமநாதனோட சன்னா இல்ல, சாதாரண ஏழை மக்களோட ஒருத்தனா இருந்தான். ஏன்னா அப்பதான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட தேவைகள் என்ன, உண்மையா யாருக்கெல்லாம் இந்த பையன் சென்றடையணும், எல்லாமே அவனை கிட்ட இருந்து பார்க்காதான் இங்க வந்து தங்கினான். அதை பத்தி என்கிட்டயும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது யாரு யாரு என்று கூட்டத்தில் அனைவரும் கேட்க, இருங்க, அவனே இப்ப வருவான், வருண் வாப்பா என்று சோமநாதன் திரும்பி அழைக்க, மேடையின் பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய அறையிலிருந்து வெளியே வந்த மோகன் கடகடவென படிகளில் ஏறி தனது தந்தையின் அருகே நின்று அனைவரையும் கையெடுத்து வணங்கினான். அவனது காஸ்ட்லியான கோட் ஷூட், கம்பீரமான நடை, பெருந்தன்மையான பார்வை அனைத்தையும் பார்த்து அனைவரும் அதிர்ந்து போக, இது மோகன் தம்பி, மோகன் தம்பி என்று கூட்டத்தில் அனைவரும் கத்தினர். ஆமா, இது உங்க மோகன் தம்பி தான். ஆனா இவன் உண்மையான பேர் வருண் என்றார் சோமநாதன். இதை பார்த்து ராதிகா அதிர்ந்து நிற்க, விமல், நேத்ரா, சுந்தரி மூவரும் வாயை பிளந்து கொண்டு தன்னை அறியாமல் சீட்டில் இருந்து எழுந்து நின்றனர். கூட்டத்தில் அனைவரும் விசில் அடித்து உற்சாகமடைய, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த 1 வருஷமா உங்கள ஒருத்தனா இருந்து நான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த 1 வருஷத்துல பல அனுபவங்கள் கிடைச்சது. பல உண்மையான அன்புள்ளங்களும் எனக்கு சொந்தமாச்சு என்று ராதிகாவை பார்த்து சிரித்தான். அவள் அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டிருக்க வருண் தொடர்ந்து பேசினான். எனக்கு இந்த திட்டத்து மேல இவ்வளவு ஆவல் வர காரணமே என்னோட சின்ன வயசு அனுபவம் தான். அப்பெல்லாம் நாங்க இங்கதான் இருந்தோம். இந்த குப்பத்தை தாண்டி தான் நான் கார்ல ஸ்கூலுக்கு போவேன். அப்பெல்லாம் இந்த ரோட்ல குடிசையில இருக்கிற குழந்தைங்களை, ஜனங்களை பார்ப்பேன். நாம மட்டும் இப்படி வசதியா கார்ல போறோம், ஏசி ரூம்ல இருக்கோம். ஆனா பாவம், இவங்க மட்டும் ரோட்ல வெயில்ல மழையில இருக்காங்க. ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? இவங்களுக்கெல்லாம் வீடு இல்லையான்னு எனக்குள்ள பல கேள்விகள் தோன்றும். கவர்மெண்ட் பல திட்டங்கள் இவங்களுக்காக கொண்டு வந்தாலும் இவங்களுக்கு ஏன் இதெல்லாம் போய் சேரல? இவங்க ஏன் திரும்ப திரும்ப கஷ்டப்படுறாங்கன்னு யோசிப்பேன். அப்ப எனக்கு புரியலைன்னாலும் போக போக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணம் நடுவுல இருக்கிற சில பெரிய மனுஷங்க தான். அந்த திட்டத்தின் பலனை அவங்க எடுத்துக்கிட்டு அதுல காசு பார்க்குற சில கம்பெனிக்காரங்களும் அரசியல்வாதிகளும் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான்
நானே இதுல நேரடியா வந்து எல்லாம் எடுத்து செய்ய திட்டம் போட்டேன். அதே போல இந்த கான்ட்ராக்ட ஒரு நேர்மையான நல்ல மனிதருக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு தான் ஏழைகளோட நிலைமையை பத்தி புரியும். நான் அவங்களோட இருந்துகிட்டே என்கிட்ட கான்ட்ராக்ட் கேட்ட பெரிய மனுஷங்களையும் டெஸ்ட் பண்ணேன். ஆனா எங்க கிட்ட இந்த கான்ட்ராக்ட கேட்ட சில பெரிய மனுஷங்களுக்கு அந்த ஏழைங்களை பார்க்கவே அருவருப்பா இருந்தது. அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று விமலை பார்த்தான். விமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். ஆனால் சில உண்மையான நேர்மனங்களையும் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட கொடுக்க போறேன். அதுவும் என்னோட நேர்பார்வையிலேயே இது நடக்கும் என்றான் வருண். அனைவரும் உற்சாகத்தோடு கையை தட்டி சிரிக்க, இந்த ஒரு வருஷத்துல உங்க அன்பு மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்க்காத ஒரு பெண்ணோட அன்பும் கிடைச்சிது. அவளை நான் கல்யாணமும் பண்ணிக்கிற சூழ்நிலையும் அமைஞ்சுது. அந்த அப்பாவி பொண்ண அவங்க சித்தி கிட்ட இருந்து காப்பாத்தி அவளுக்கு உண்மையான அன்பை கொடுத்தேன். அவ என்னோட அந்தஸ்தை பார்க்காம என்னை அப்படியே ஏத்துக்கிட்டு என்கிட்ட தூய்மையான அன்போட இருந்தா. அவளை உங்களுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பாக்கு அவளை பத்தி சொல்லியிருந்தாலும் நேர்ல இப்பதான் காட்ட போறேன் என்று அவனை மேடையில் இருந்து இறங்கி சென்று ராதிகாவின் அருகே நின்றான். பாராதிகா என் அவள் கையை பிடித்து அழைத்து வந்தான். நேத்ராவும் சுந்தரியும் அவளை பொறாமையோடு பார்க்க ராதிகா கண்கள் கலங்க சோமநாதனை கையெடுத்து வணங்கி கொண்டே காலில் விழுந்தாள். அம்மாடி ராதிகா, எழுந்துடுமா. உன்னை பத்தி வருண் என்கிட்ட எல்லாம் சொல்றான். ஆனா நேர்ல உன்னை பார்த்ததும் அவன் சொன்னது பாதிதான்னு தோணுது. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா, நீ குணவதின்னு. இனிமேலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தான் இனி எங்க வீட்டு மகாராணி என்று அவள் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்தார். பாத்தியாடி, யாருக்கு எது அமையணும்னு இருக்கோ அதுதான் அமையும் போல இருக்கு. அன்னைக்கு நாம தான் அவனை முதல்ல பார்த்தோம். அப்பவே என் மரமண்டிக்கு தோணுச்சா அவனை உனக்கு கட்டி வைக்கணும்னு என்று சுந்தரி பெருமூச்சு விட, அம்மா என்னம்மா பேசுற, பேசாம இருமா என்று அவள் இடைத்தாள் நேத்ரா. வருண் ராதிகாவை அழைத்து கொண்டு காரில் ஏற அனைவரும் அவர்களை மனதார வாழ்த்தி கொண்டு உற்சாகத்தோடு கத்தினர். இத்துடன் அமைப்பு கதை முற்றும். உங்களுக்கு எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனி பிள்ளையருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி.